தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் விநாயகர் கோயில்களில் சதுர்த்தி விழா களை கட்டியது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட 32 அடி உயரம் கொண்ட சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பிரம்மாண்ட சிலை முன்பு நந்தவனத்தில் வித்தியாசமான விநாயகர்கள் அமர்ந்திருப்பது போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக புல்லட் விநாயகர், குழந்தை விநாயகர், வேடன் விநாயகர் போன்ற சிலைகள் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தன. நாங்கள் இன்றைக்கி விநாயகர் பிறந்தனால விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறாங்க. அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகர் தரிசனம் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே பார்த்தோம்னா பூந்தோட்டத்தோட நடுவில் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விநாயகர் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. ஏஷியாலே மிகப்பெரிய விநாயகர் இங்கே தான் இருக்குது. அந்த பெருமைக்கும் இதுதான் உரியது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 108 விநாயகரை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பூஞ்சோலை மாதிரி. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மனசு அமைதி வேணும், நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த விநாயகர் கோயில் கண்டிப்பாக வரலாம். குழந்தைங்கள்லாம் சாமி கும்பிட சொன்னாலே ஓடுவாங்க. ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விநாயகர் பைக்கில் வைக்கிறது, சின்ன குழந்தைங்களை கவர்ற மாதிரி 108 விநாயகர் இங்கே அமைச்சிருக்காங்க. கடலூர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் இனிப்பு கடை ஒன்றில் 72 கிலோ எடை கொண்ட விநாயகர் லட்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்தது. 30 கிலோ கடலை மாவு, 20 கிலோ சர்க்கரை, 20 கிலோ நெய், 3 கிலோ முந்திரி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 15 சமையல் கலை நிபுணர்களை கொண்டு இந்த பிரம்மாண்ட லட்டு பிள்ளையார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். இங்கே இந்த மணக்குள விநாயகர் ரொம்ப ஃபேமஸ். அதனால் காலையிலே ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே கோயில் பார்க்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபையாக, கொஞ்சம் மன நிம்மதியாக இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா இருந்தது. சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் தனியார் அமைப்பு சார்பில் டிஜிட்டல் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. பூமி உருண்டையின் மீது சிவன் பார்வதியுடன் விநாயகர் நடனமாடுவது போல வடிவமைக்கப்பட்டது பார்வையாளர்களை கவர்ந்தது. பூமி வெப்பமடைந்ததிலிருந்து இந்த விண்ணுலகத்திற்கு சென்று அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்துமாறு அவர் அங்கு சென்று தன்னுடைய பிறந்த நாளை தன் தாய் தந்தையார் சிவன் பார்வதியுடன் நடனமாடி அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தி பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏலேல சிங்க விநாயகர் கோயிலில் 20 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் கோயில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. 20, 50, 100, 200, 500 ரூபாய் என புது நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலையை பக்தர்கள் பயபக்தியோடு வழிபட்டு சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.